கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது ஏன்? கள்ளழகர் மதுரை வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து பின்னர் அரகர் மலைக்கு திரும்பும் வரையிலான நிகழ்வுகள் பிரமாண்ட திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது ஏன்? மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வாக அரகர் மலையிலிருந்து கள்ளழகர் இறங்கி வந்து வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறும். இந்நிகழ்வில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அழகரை தரிசனம் செய்வார்கள். அரகர் ஏன் சித்ரா பௌர்ணமியன்று மலையில் இருந்து இறங்கி வந்து வைகை ஆற்றில் இறங்குகிறார் தெரியுமா? புராண தகவல். அரகர் மலையில் உற்பத்தியாகும் நூபுரகங்கை தீர்த்தத்தில் சுதபஸ் என்ற முனிவர் மகாவிஷ்ணுவை நோக்கி தியானித்து தவத்தில் இருந்தார். அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களுடன் அவ்வழியாக வந்தார். பெருமாளையே நினைத்து கொண்டிருந்த சுதபஸ் முனிவர் துர்வாசரை கவனிக்காமல் இருந்துவிட்டார். இதனால் கடும் கோபமடைந்த துர்வாசர்